தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிறது அந்த கூட்டணி பற்றியான ஒரு முக்கியமான டாபிக் தாங்க. டிவிக்கே எந்த இடத்துலையுமே நாங்கள் ஏடிஎம்கேவோட கண்டிப்பாக கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம விடவே இல்லைங்க. ஆனால் இந்த டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. டிவிக்கே ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா அவங்களால ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு பல இடங்களில் பேசிக்கிட்டே வராங்க. பல யூடியூப் சேனல்களில் இதை பற்றி பேசுகிறாங்க, பல பர்சன்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் டிவிக்கே அப்போலேருந்து கிளியராக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. எங்களோட அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தவிர மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபேக் தான் அப்படிங்கிற கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வராங்க. இப்போ என்ன நடந்துடுச்சு பார்த்தீங்களா? ஏடிஎம்கேவோட புடி முழுசாக பிஜேபி கிட்டே இருக்குது. அவங்க எப்படி அவங்கள விட்டு வருவாங்க? நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னாலும் பிஜேபியோட போகிறது. ஒருவேளை டிவிகே கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சுருந்தா கூட எலெக்ஷன் டைமில் டிவிகே சரியில்லை, அதனால் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து விலகி பிஜேபியோட அலையன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாடகம் நடத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக தான் நம்ம பொறுமையாக இருக்கோம். அண்டு நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பந்தாவால் பறிப்போன கூட்டணி, விஜய் நினச்சிருந்தா கூட்டணியில் இருந்திருக்கலாம், கூட்டணியில் அதனால் விஜய் பலவீனம் ஆகிட்டார் அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்கங்க. ஏங்க, அஃபிஷியலாக டிவிக்கேலேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதப்ப நீங்களே அசம்ஷனில் ஒரு கூட்டணியை வருவோங்கிறீங்க, அவங்க இருந்தால் தான் இவங்க ஜெயிப்பாங்கங்கிறீங்க, அவங்க இல்லாததுனால நீங்கள் தோக்க போகிறோங்கிறீங்க. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட விஷன் கிளியர் 2026, அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்மளோட ஸ்போக் பர்சன் போடுறதை மட்டும் தான் நம்பணும். மற்ற எல்லாமே டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோட அஜெண்டாஸ். அதை நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.